பத்தி போன வீடியோல பார்த்தோம். எண்ணெய் குளியல் செய்யற அன்னைக்கு என்ன விதிமுறைகள் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம். நான்வெஜ் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு வெஜ் ஃபுட் எளிதில் செரிக்கக்கூடிய மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும். நீர்ச்சத்துள்ள காய்கறிகள், சுரக்காய், புடலங்காய், முள்ளங்கி இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், தயிர், மோர் இதெல்லாம் உணவுல கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். எண்ணெய் குளியல் செய்யற அன்னைக்கு வெயில்ல போறத கண்டிப்பா தவிர்க்கணும். கடினமான வேலைகளும் ஹெவி ஒர்க் அவுட் பண்றத எண்ணெய் குளியல் செஞ்ச அன்னைக்கு கண்டிப்பா தவிர்க்கணும். உடலுறவை தவிர்க்கணும். வெயில்ல வேலை செய்யறவங்க, டிராவல் அதிகமா பண்றவங்க, டிரைவர்ஸ் இவங்க எல்லாம் உடல் சுட்டை குறைக்கிறதுக்கு கண்டிப்பா எண்ணெய் குளியல் பண்ணணும். வாதம் பித்த உடம்பு இருக்கவங்க தைரியமா எண்ணெய் குளியல் எடுத்துக்கோங்க. கபஜகிகளா இருக்கிறவங்க, சைனஸ், வீசிங், ஆஸ்துமா இருக்கிறவங்க, டயாபெட்டிக் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் மருத்துவரை ஆலோசித்து அப்ப உங்களோட உடல்நிலை, நாடி நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு எண்ணெய் குளியல் எடுத்துட்டு ரொம்ப நல்லது. எண்ணெய் குளியல் செய்யறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஐம்புலன்களுக்கு வன்மை கிடைக்கும், ஆயுள் விருத்தியாகும், கண் பார்வை தெளிவு பெறும், ஹேர் ஃபால் குறையும், தோல் வறட்சி, சோரியாசிஸ், பித்த வெடிப்பு குணமாகும், போன் ஸ்ட்ரென்த் ஆகும், போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும், கான்ஸ்டிபேஷன் குணமாகும், சைனஸ், பிஸ்டுலா, ஃபிஷர்ஸ்ல குணமாகும், டைஜஷன் ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கும், லிவர் மெட்டபாலிசம் நார்மலா இருக்கும், சிறுநீர் தொற்று, சிறுநீர் எரிச்சல் குணமாகும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் குணமாகும், பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா இருக்கும், மூட் ஸ்விங், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு ஸ்லீப் ரொட்டீன் நார்மலா இருக்கும். ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.